ஸோ இப்போ தான் வந்து உண்மையிலேயே காலம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதுவும் இவ்வளோ சம்பவங்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களான்னு தெரியல. ஒரே நாளில், அதாவது வர சனிக்கிழமை ஒரே நாளில் 5 தொகுதிகளை விஜய் கவர் பண்ண போகிறதா வந்துட்டு அறிவிப்பு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, கொளத்தூர் தொகுதி, வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், இந்த 5 தொகுதியும் ஒரே நாளில் கவர் பண்ணுறதுக்கு அந்த டைம் டேபிள் ஸ்கெடியூல்லாம் போட்டு ஒரு அனுமதி கேட்டிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் விஜய் அறிவிக்க போகிறாரு. அது இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து சைலண்ட் மோடில் இருந்த விஜய் நாளையிலேருந்து அவருடைய உரையோடு சேர்த்து 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிக்க போகிறாருன்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. அதாவது இவ்வளோ நாட்கள் வந்து தாவேக்கா ஒரு சைலண்ட் மோடில் இருந்தாங்க, இப்போதான்ப்பா வந்துட்டு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகிறாங்கன்ற மாதிரி அவங்களுடைய அப்டேட் இருக்குது. ஸோ விஜயோடைய பிரச்சாரம் என்ன மாதிரி இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை என்ன மாதிரி சென்னை மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியாக அவர் முடிச்சுட்டு வரும்போது ஸோ நாளை கழிச்சு கண்டிப்பாக தாவேக்கா பற்றிய செய்திகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா விஜயர்கள் வெளியே வராரு, பேச போகிறார் அப்படின்னும் போது அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய வெளியே வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியிலேருந்து வரக்கூடிய அப்டேட் வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கியரில் போட்டு அப்படியே வண்டியை லைட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆரம்பத்தில் பார்த்தா 5th கியரில் செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்களேன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திடீர்னு இப்போ ஒரு சைலண்ட் மோடில் போயிட்டாங்க. நிறைய அறிவிப்புகள் வரும், தேர்தல் அறிக்கைகள் வரும் எதிர்பார்த்தோம், ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களேன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதுவும் இவ்வளோ சம்பவங்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களான்னு தெரியல. ஒரே நாளில், அதாவது வர சனிக்கிழமை ஒரே நாளில் 5 தொகுதிகளை விஜய் கவர் பண்ண போகிறதா வந்துட்டு அறிவிப்பு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையிட்ட ஒரு அனுமதி கேட்கறதுக்காக கேட்கும்போது காவல்துறையை மிரண்டு போய் நாங்கள் ஆலோசனை மேற்கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. குறிப்பாக வந்து விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, கொளத்தூர் தொகுதி, வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், இந்த 5 தொகுதியும் ஒரே நாளில் கவர் பண்ணுறதுக்கு அந்த டைம் டேபிள் ஸ்கெடியூல்லாம் போட்டு ஒரு அனுமதி கேட்டிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு நாளில் அவர் ஒரு தொகுதி போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல 3000 பேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதியாக முடிச்சுட்டு அவர் வர பார்த்தீங்கன்னா அந்த 3000 க்ரௌடும் சேர்த்து அந்த தொகுதியோட க்ரௌடும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜயை பார்க்கணும், விஜயை தொட்டு பார்த்துடணும், அவர்கிட்ட கை கொடுத்துடணும், அவரோட பிரச்சார அந்த உரையை கேட்டணுன்றதுக்காக கூட்டங்கள் கூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மிகப்பெரிய நெரிசலை உண்டு பண்ணிடுமோன்ற அந்த பயத்தில் உங்களுக்கு ரோட் ஷோ வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காவல்துறை இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்து ரோட் ஷோ மூலிமா அடுத்தடுத்த இடங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ கொளத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு பெரம்பூர்லேருந்து கிளம்புறாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் கூடும்போது அது மிகப்பெரிய நெரிசலாக மாறிடுமோன்ற ஒரு பயத்தில் வந்துட்டு இன்னைக்கு காவல்துறை வந்து அது ஆலோசனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தாவேக்கா தரப்புல இந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து விஜய் இந்த இடத்துக்கு கிளம்புறாருன்னு தெரிஞ்சாலே வந்து அவர் கார் பின்னாடி அத்தனை பேர் வரும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து வந்தாங்கன்னா சென்னை சனிக்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. இன்னொரு அப்டேட்டாக வந்து தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமையான நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 115 பேரை வேட்பாளர்களாக அறிவிக்க போகிறாரு மேடையில் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த கட்டமாக வந்து ஒரு இழுபறி போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அடுத்த கட்ட வேட்பாளர்களையும் வந்து நியமிச்சிருவார், அதுக்கப்புறம் அதையும் அறிவிச்சிருவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் விஜய் அறிவிக்க போகிறாரு. அது இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து சைலண்ட் மோடில் இருந்த விஜய் நாளையிலேருந்து அவருடைய உரையோடு சேர்த்து 234 வேட்பாளரையும் ஒரே மேடையில் அறிவிக்க போகிறாருன்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. அதாவது இவ்வளோ நாட்கள் வந்து தாவேக்கா ஒரு சைலண்ட் மோடில் இருந்தாங்க, இப்போதான்ப்பா வந்துட்டு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகிறாங்கன்ற மாதிரி அவங்களுடைய அப்டேட் இருக்குது. ஸோ விஜயோடைய பிரச்சாரம் என்ன மாதிரி இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை என்ன மாதிரி சென்னை மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியாக அவர் முடிச்சுட்டு வரும்போது அடுத்தடுத்த தொகுதிகளில் வந்துட்டு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த கூட்டமும் சென்னையில் கூடும்போது எந்தெந்த இடங்களை சூஸ் பண்ண போகிறாங்க. இப்போது அண்ணா நகர் எடுத்துக்கிட்டால் நமக்கு ரவுண்டானா இருக்குது, அதை தாண்டி வந்து நிறைய இடங்களில் ஒரு பெரிய மக்கள் நிற்கிறமான இடங்கள் எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படி பார்த்தாலுமே இப்போ ரவுண்டானாலேருந்து திருமங்கலம் வரைக்கும் விஜயவர்கள் வந்து அந்த காரில் பயணித்தாலுமே
அதுக்கு கூடக்கூடிய மக்களை வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாடு கொண்டு வரதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி பிரச்சாரம் விஜய் அவர்களுக்கு கிடையாதுங்கிறது தான் வந்து நிஜமான உண்மை. ஏன்னா அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் வந்து அவ்வளோ இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி என்னடா பிக்கப் ஆகாமல் இருந்துச்சு, இந்த கூட்டணியிலே அடுத்த கட்டமாக எதுவும் பண்ணாமல் இருக்காங்கன்னும் போது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தமிழிசை, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே வேனில் போகிறாங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் தூவி அவர் கிட்டத்தட்ட வெக்கெல்லாம் பட்டு இப்படிலாம் கண்ணெல்லாம் மூடுற அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். ரொம்ப உற்சாகமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் எங்களுக்கு இந்தந்த தொகுதி வேணும், இந்தந்த ஊர் வேணும்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சரியாக அதிமுக கொடுக்கல. ரொம்ப வந்து தோல்வி, அதாவது நம்ம ஜெயிக்கவே மாட்டோன்ற இடத்த மட்டும்தான் வந்து அதிமுக வந்து கொடுத்துருக்கு. நாங்கள் கேட்ட தொகுதியை வந்து கொடுக்கலன்ற அந்த ஒரு வருத்தம் வந்து பாஜகவுக்கு இருக்கதா சொல்கிறாங்க. வெளியில் வேணால் காட்டிக்கலாங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், ஜாலியாக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ராஜதந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சு பாஜக 27 சீட்டு தான் கொடுக்க முடியும், இந்தந்த தொகுதி தான் கொடுக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சார் பார்த்தீங்களா. அதில் உண்மையிலே வந்து ஒரு ராஜதந்திரி அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இன்னொரு பக்கம் வந்து பெரம்பூரில் விஜய்க்கு ஆப்போசிட்டாக திமுகவில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ அதிமுகவில் யார் நிற்க போகிறாங்கன்னும் போது இப்போ அந்த தொகுதியை வந்து பாமகவில் ஒருத்தரை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. அதாவது இப்போது அதிமுக நிற்கிது அந்த இடத்துல, அது விஜய் நிற்கிறாரு, திமுக நிற்கிது, அதிமுக கூட்டணி நிற்கிது அப்படின்னும் போது ஒருவேளை அங்கே முடிவுகள் மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ திமுக முதலிடத்துலையோ விஜய் 2வது இடத்துலையோ 3வது அதிமுக வரும்போது என்ன ஆகுன்னா விஜய்க்கு அடுத்து நாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்காக பாமக நிப்பாட்டியிருக்காங்களா, இல்லை வந்து ஒருவேளை வந்துட்டு அங்கே வந்துட்டு விஜய் முதலிடத்துக்கு வராரு, திமுக 2வது இடத்துக்கு வருது, 3வதாக வந்து ஒருத்தர் இது பண்ணும்போது அப்பையும் நம்ம வந்து அதிமுக 3வது இடம் போயிடுமோ அப்படின்ற எண்ணத்துக்காக மாற்றிருக்காங்களா, இல்லை வேணும்னே வந்துட்டு அங்கே ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அந்த முடிவு ஏன் எடுத்தார் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்தும் இன்னும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணலை. முதல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பிளானில் இருக்காரு அப்படின்னே தெரியலையேன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இப்போது ஏப்ரல் 2ஆம் தேதி அவருடைய முதல் பிரச்சாரத்தை திருவாரூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கதா வந்து இப்போ தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கலை வந்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணி தாக்கல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியில் சின்ன சின்ன புகைச்சல் இருக்குது. இப்போ வந்துட்டு விசிகா வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தேமுதிகவுக்கு எவ்வளோ தொகுதி ஒதுக்க போகிறோம் அப்படின்ற பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றே நம்ம சொன்ன மாதிரி 175 இடங்களில் வந்து உதயசூரியன் வந்து சின்னம் வந்து நிற்க போகுது. 118 நமக்கு தனி பெரும்பான்மையாக வரணும் அப்படின்றதுக்காக, மெஜாரிட்டி வரணுன்றதுக்காக ஒரு 175 தொகுதியில் வந்து வயசு நிற்க போகுதுன்றதை சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பிரச்சாரத்தை ஏன் வந்து திமுக என்ன ஆரம்பிக்கலை, என்ன வியூகம் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது தேர்தல் அறிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக தரமாக அப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் அதை பற்றி நம்ம நிறையா பேசும்போது மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிருன்றதுக்காக தான் திமுக வெயிட் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி அப்படின்னும் போது இன்னும் 2 நாட்களில் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுறதும் அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளர் நியமனம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இழுபறியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேட்பாளர்களை சரியாக நியமனம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு தொகுதியில் அந்த வேட்பாளர் சரியாக இருக்கார், இவர் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி நம்ம நியமனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கும் வந்து வேலை ஈஸியாகிடும். இப்போ ஒரு பக்கம் முதலமைச்சர், ஒரு பக்கம் துணை முதல்வர்னு சொல்கிற மாதிரி மு க ஸ்டாலின் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நம்ம எல்லா தொகுதியும் கவர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவோட திமுக செயல்பட்டுருக்கதா சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னமும் வந்து ஃபைனல் செய்யப்படாத ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவாக தான் இருக்கும். ஏன்னா அதிமுக வேட்பாளர் பட்டியலையும் அறிவிச்சாச்சு, எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு ஆளை போட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திமுக மட்டும்தான் அதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அடுத்த கட்டமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளை கழிச்சு கண்டிப்பாக தாவேக்கா பற்றிய செய்திகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா விஜய் அவர்கள் வெளியே வராரு, பேச போகிறார் அப்படின்னும் போது அவரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய வெளியே வரும். இதுக்கு மத்தியில் அதிமுகவும் உற்சாகமாக களமிறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கு சேகரிப்பில் சீமான் அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு. எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடி மக்களை கவர்ற விதமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செயற்பாட்டு வரைவுமே, ஒவ்வொரு செயற்பாட்டு வரையும் வந்து மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கணுன்றதுக்காக அவங்க வேட்பாளர்களும் ஒவ்வொரு இடங்களையும் அதை வந்து ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட சொல்கிற விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் வந்து உண்மையிலேயே களம் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் வந்து தாவேக்காலேருந்து ஒரு அறிவிப்பு வருது, டக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் திமுகலேருந்து நாங்களும் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரப்போகிறோன்னு சொல்லி அங்கே ஒரு அறிவிப்பு வருது. அதிமுகவில் ஆல்ரெடி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி அவங்க போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த கட்சிகளுக்குள்ளே சின்ன அந்த சொல்லுவாங்கள்ல சலசலப்புகள் அது இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். இதுலேயும் தாண்டி பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் நாளை விஜய் வேட்பாளர் அறிவிக்கிறார்னும் போது
அங்கேயுமே சில சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ புதுச்சேரியில் அறிவிக்கும் போதே எங்களுக்கு வாய்ப்பு தரல, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு தந்தீங்கன்ற மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. ஸோ நாளைக்கு இத்தனை பேர் அறிவிக்கும் போது அதில் எத்தனை விஷயங்கள் மாறப்போகுது, யார் யாருக்கு வாய்ப்பு தந்திருக்காரு அப்படின்னும் போது அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறும். இதையெல்லாம் வந்து விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி போன வீடியோ சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதோடு சேர்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் அவர்கள் வெளியே வராரு, பண்ண போகிறாரு, சென்னை அன்னைக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பயங்கர மீம்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன பேச போகிற பிரச்சாரம் எப்படி இருக்க போகிறதுன்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகள் இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நாம் தமிழராக இருக்கட்டும், அவங்களுடைய பிரச்சார போக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.